இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. சிறுத்தை புலியெல்லாம் வந்தது இல்லைங்க இந்த சைட். ஓகே டைகர்ஸ் பட்டி ஃபீமேலுங்க. எலிஃபெண்ட் வந்து இந்த தேக்கு மரத்தில் இருக்கிற இந்த பட்டையை வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சால் நல்லா இருக்கு. நன்றி. நிறைய எலிஃபெண்ட்ஸுங்க ரோடுக்குள்ள எல்லாம் பயந்து தான் போகிறாங்க அந்த ரோட்டில் ட்ராவல். நம்ம வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் செராம்பி வுட் ஹவுஸுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப சேஃபான பிளேஸு. நம்ம இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தே நம்மளால் இங்கே ஸ்பாட்டட் டீல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஈவினிங் நைட் டைம்லலாம் பார்க்க முடியும். நைட் டைமில் இந்த காம்பவுண்ட் பக்கத்துலேயே இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வுட் ஹவுஸ் வந்து காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்தாலும் நம்ம சேஃப் தான் இங்கே. அது போக இங்கே வளர்த்துற கும்கி எலிஃபெண்ட்ஸு, அது போக ஒரு சில எலிஃபெண்ட்ஸு இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு 11 எலிஃபெண்ட் இருக்குது. நம்மளால் நம்ம வுட் ஹவுஸ்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். எலிஃபெண்ட் போடுற சவுண்டு, மான்கள் கத்துற சவுண்டு எல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நேற்று நைட் அது போக காட்டு யானை உள்ளே இறங்கியிருக்க மாட்டேருக்குங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தது. பட் வைல்ட் எலிஃபெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியல. பட் இங்கே ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து நம்ம இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போய் அதே மாதிரி ஸ்டே, வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாமே பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு ஃபாரஸ்ட் போகிறோங்க. என்ன ஃபாரஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கேட்டுக்கு வெளியே வந்தாச்சு. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி முத்தங்கா. நம்ம பத்தேரி பக்கம் வந்துட்டோங்க. இப்போ வந்து குண்டல்பேட் டு பத்தேரி ரூட் ஒன்று இருக்குது. கூடலூர் டு பத்தேரி ரூட் ஒன்று இருக்குங்க. சுல்தான் பத்தேரி. அங்கேருந்து கிளம்பி நம்ம தோள்பட்டி தாங்க போயிட்டு இருக்கோம். தோள்பட்டியில் தான் ஃபாரஸ்ட்டு இன்னைக்கு. அங்கே என்ன மாதிரி ஸ்டே, சஃபாரி எல்லாமே எடுக்கலாங்க. இப்போ நம்ம தோள்பட்டி போகிறதுக்கு நம்ம இதே குண்டல்பேட் டு பத்தேரி ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வரும்போது முதுமலையிலேருந்து கூடலூர் போய் கூடலூர்லேருந்து சுல்தான் பத்தேரி ரூட்டில் வந்தோம். அது கொஞ்சம் ஹில்ஸு ரோடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அகலம் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான நிறையா டர்ன்ஸ் இருக்கிற ரோடாக தான் இருந்தது. நமக்கு ஃபஸ்ட் டைம் வரதுனால ரூட் மாதிரி கூடலூர் போய் வந்துட்டோம். இந்த குண்டல்பேட் டு பத்தேரி ரோட்டில் வந்தோம்னா நிறையா ஃபாரஸ்ட்டும் கவர் ஆகும். அனிமல் சைட்டிங்கும் பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகங்க. அங்கே விட அங்கேயும் ஃபாரஸ்ட் தான், அங்கேயும் அனிமல் சைட்டிங் சான்ஸ் இருக்குது. பட்டு இங்கே வந்து அதிகமாக இருக்குங்க. நேற்று நைட்டு நம்ம இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் தூரம் போய் நம்ம நல்லா யானை பார்க்க முடிஞ்சிச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த வழியாக வரலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தோள்பட்டி போகிறோம். போகிற ரூட்டும் ஃபாரஸ்ட்டுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளார தான் இருக்கோம். பத்தேரி ஏரியா, சுல்தான் பத்தேரி டவுன் நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாக வராங்க. பத்தேரி சிட்டி தாண்டியும் கொஞ்சம் தூரம் வந்து ரோடு நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சின்ன ரோடாக மாறிடுச்சு. இந்த ரோடு பரவாயில்லைங்க, ரொம்ப மோசம் கிடையாது. முத்தங்கா சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக ஹோட்டல் அந்தளவுக்கு இல்லைங்க. பத்தேரி சைடு பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்குது. ஓரளவுக்கு பெரிய டவுன் தாங்க. இன்னும் 32 கிலோமீட்டர் போகணுங்க. கொஞ்சம் தூரம் ரோடு டேமேஜ்ட்டு ரோடு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோடு ஜம்முன்னு இருக்கு. ஆறுங்க. வேறு லெவல் இருக்குங்க. ஒரு ஆறு போகுதுங்க. இந்த தண்ணி வேறு லெவலில் இருக்கு. சேவ் எப்படி இருக்கு? பிளேஸ் எப்படி இருக்கு?
இது தோல்பட்டி போகிற ரோடு தானுங்க? ஃபாரஸ்ட் வருங்களா இந்த ரோட்டில்? ஃபாரஸ்ட்டுங்க. எப்படி இருக்கு? என்னோட இதில் தேங்காய் வந்துருச்சுங்க. சிவக்கு வந்து இந்த வலிக்கா வந்துருச்சு. மாற்றிக்க மாட்டேங்கிற அப்படிங்க. அழகா கூகுள் மேப்புக்கிட்ட நம்ம ஒரு பிளேஸ் போகணுன்னா அது அந்த பக்கம் போகிற வழியிலெல்லாம் இருக்கிற பிளேசஸை சுற்றி பார்த்து அது ஒரு ட்ராவலில் ரூட் வச்சுருக்கும் போலைங்க. வரவங்க புதுசாக வரவங்கன்னு அதுக்கு தெரியும் போல். புதுசாக வரவங்க எல்லா பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு போகட்டுன்ட்டு சந்து குந்தரெலாம் மேப்பு டைரக்ட் பண்ணிடுதுங்க. பாருங்க நம்ம மட்டும்தான் இந்த வழியில் இப்படி மாறி போகிறோன்னு பார்த்தோம்னா கூகுள் மேப் வந்து வெளியிலேருந்து வர எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரூட்டு தாங்க காட்டுது. இந்த லோக்கல் ஆளுகளுக்கு மட்டும் கரெக்டாக காட்டும் போலைங்க. ரூட் நல்லா தெரியாதவங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ லேட் பண்ணணுமோ அவ்வளோ லேட் பண்ணி விடுதுங்க. இன்னொரு 500 மீட்டரில் வேறு ஒரு ரோட்டில் ஜாயின் ஆகுது. இந்த கனெக்டிவிட்டி ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடாக தான் இருக்குது. ஒரு சில பக்கம் வேணால் பெருசாக இருக்குது. வெயிலாக இருக்குங்காட்டி ஒரு மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா இந்த பிளேஸ்லாம் சீனரிக்காக இருக்கும். ஜாக் ஃப்ரூட் மரங்கள் எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க. ஜாக் ஃப்ரூட், பலாச்சொலை, பலாமரம். மரத்தில் வந்து செட்டு மாதிரி போட்டுங்க இங்கே எல்லாம் தங்குறாங்க. மேபி இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வரமே என்னமோ. இங்கே ஒரு டவுனுங்க. நேர் ரோடு தான் இந்த தோல்பட்டி ரோடு. ஒரு 13 கிலோமீட்டர். இங்கே ரோடு நல்லா இருக்குங்க. இது என்ன மரம்னு தெரியலைங்க, வெட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அதே மாதிரி. முங்கி ரிவருங்க. இங்கெல்லாம் காட்டில் மழை லைட்டாக பெஞ்சாவே இந்த மாதிரி ஆயிட மாட்டேங்க க்ரீனிஷாக. அப்புறம் மழை வரல கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்ததுன்னா ஃபுல்லாக காஞ்சிட மாட்டேங்க. இந்த தடவை சம்மர் மாதிரியே தெரிலங்க இதெல்லாம். இப்போ தான் வந்து விண்டர் சீசன் மாதிரி தெரியுதுங்க. இந்த ஃபாரஸ்ட்டே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. லைன்ஸ் இல்லாமல் ஹில்ஸ் மாதிரி இருக்குங்க ரெண்டு பக்கம். அங்கங்கே ரிவரு, காட்டாறு மாதிரி. மான் தண்ணி குடிக்குதுங்க. ஒரு குளமாட்டம் இருந்தது, மான் தண்ணி குடிச்சிட்டு ஒரே ஒரு மான். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு, முதுமலை ஃபாரஸ்ட்லாம் நம்மளால் மான், யானை எல்லாம் ரோட் சைட்லேயே பார்க்க முடியும். இங்கே மான்லாம் பார்க்க முடியறது இல்லைங்க. ரொம்ப 1-2 உள்ளே இருக்குது. ரோட் சைடில் எதுவுமே பார்க்க முடியல. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நேரம் வெயில் தெரிஞ்சது, இப்போ வெயிலை மறைச்சி ஃபுல்லாக தேக்குங்க. இந்த ரைன் எல்லாமே. இந்த மாதிரி ரோட்டில் வண்டி பிரேக் டவுன் ஆனால் கஷ்டங்க. மரவாடியில் ஹோட்டல் இருந்ததுங்க, இங்கே சாப்பிட்டாச்சு மீல்ஸு. தோல்பட்டி வந்துட்டாங்க. இங்கே சஃபாரி போகிற கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் விசாரிச்சுட்டு வந்தோம். கடைசியில் டேரெக்டாக வுட் ஹவுஸுக்கே போய் சராம்பி வுட் ஹவுஸ் கார் அங்கேயே நிறுத்திக்கலாங்க. இதாங்க இந்த கட்டில் உள்ளே போகணும். இப்போ ரைட்டு இந்த கட்டு.
தோல்பட்டி செராம்பி வுட் ஹவுஸுங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து புக் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, அது போக ஃபஸ்ட் ஃப்ளோரு. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து புக் பண்ணியிருக்கோம். சுற்றியும் வந்து பால்கனி மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து டேபிள் போட்டிருக்காங்க, 4 பேருக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டேபிள் சேரெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க ரூமு. இங்கே வந்து 3 பேர் படுக்கிற அளவுக்கு இருக்குங்க பெட்டு. அது போக இங்கே மறைவாக ஒரு பிளேஸுங்க. இங்கே தான் ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் டைப்பு. ஹீட்டர்லாம் இருக்கு. தண்ணியெல்லாம் பிரச்சனை. டவலு, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனு வெளிப்பக்கமாகவும் போய்க்கலாங்க. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, சேர் போட்டிருக்காங்க, ஃபேன் இருக்குது. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு, அப்புறம் இங்கே ஒரு சோஃபா மாதிரி 3+1+1 போட்டிருக்காங்க டேபிள். அப்புறம் அங்கே ஒரு கபோர்டு இருக்குங்க. ஃபேன் போக 2 ஃபேன் போக கீழே டேபிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் எப்படி இருக்கு. மேலே ஃபேன் இல்லைங்க, இங்கே வந்து சீலிங் ஃபேன் மாதிரி வாலில் அதாவது இந்த சைடு இருக்கிற வுட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக டேபிள் ஃபேன் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. காற்று நல்லா வருதுங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா சஃபாரி டிக்கெட் கவுண்டர். இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே என்னென்ன அனிமல்ஸ் பக்கத்தில் வந்திருக்குதுங்க இது வரைக்கும்? ஓகேங்க. ஓகேங்க. லங்கூர். ஓகே ஓகேங்க. சிறுத்தை புலியெல்லாம் வந்தது இல்லைங்க இந்த சைடு? லக் மெயின் ரோഡിന് നിങ്ങൾക്ക് இங்கே வரும் சில டைமில் காணும் நைட்டில். ஓகே ஓகேங்க. பிளாக் பேந்தருங்க. பிளாக் பேந்தர் இல்லை இல்லைங்க, லெப்பர்டு ടൈഗർ എല്ലാം ആദ്യം ഇருக்கு. ഇപ്പോ ഈ പാമ്പ് എല്ലാം പോയാലോ പിന്നെ ഇല്ല. ഓക്കെ ഓക്കെ. എല്ലാം എവിടെയോ അങ്ങോട്ടൊക്കെ പോയി നാഗറോള. ഓക്കെ ഓക്കെ. എല്ലാം മൂവ് ആയിരുதுங்க. അതെ അതെ. ടൈഗർ വേണ ജാസ്തിங்க. ടൈഗർ இருக்கு. ടൈഗർ ഇടക്കല്ല ഈ വണ്ടിക്കാരെല്ലാം കാണുന്നുണ്ട്. ഓക്കെ ഓക്കെ. ആ ലാൽ ഇത് മലയണ്ണാൻ. ആ അണ്ണാൻ. பா மலபாஸ். ஆ ஜேம்ஸ் கரல். நைட் சவுண்ட் போடுங்க பயங்கரமா. நான் தான் கத்துக்கிட்டேன். ഈ മഴക്കാറുണ്ട്. കാർമേഘം. കാൽ மழை மாதிரி. ஓகே மழை பெய்யுது. அப்பனா டைகர்லாம் வரும். இந்த டைமுக்கு வெளிய வரும் இல்லைங்க. அதான் மழை பெஞ்சா அப்புறம் வராது. എന്തായാലും കാണും. കാലയിൽ ഈ ടൈമിൽ ചില ടൈമിലൊക്കെ കാണും. ഓക്കെ ഓക്കെ. ആനയൊക്കെ ഇഷ്ടമായിരിക്കും. யானைங்க இன்னைக்கு கூட்டம் கம்மியாட்டிருக்கீங்க. ஆ வெக்கேஷன் டைம் ஆயிடும்டா கூட்டங்க. இங்கே நேற்று முத்தங்காலையும் சஃபாரி போனங்க. எங்கே முத்தங்கா எதுவும் சைட் பண்ணலிங்க. அந்த முத்தங்காவில் வந்து அனிமல்ஸ் எதுவும் சைட் ஆகலைங்க. பட் ஹவுஸ் முன்னாலேயே டீர்ஸ் வருதுங்க நிறைய கூட்டம் கூட்டமாக. அது இப்படியும் உண்டு. இப்படியும் ஒன்று வருங்க. இங்கெல்லாம் வருங்க. இங்கே வந்துருங்க. இங்கே எல்லாம் வரும். ഇവിടെ എല്ലാം വന്ന് അങ്ങനെ ഉണ്ടാവും. ഒരു വൈകുന്നേരം ഒരു 6-7 മണിക്ക് ഇത് അവിടെ എല്ലാം ഉണ്ടാവും. ஓகே. இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கேங்க அங்கே யார் ஸ்டே பண்ணுறாங்களா? அங்கே இது ഇവിടെ ഉള്ള ആൾക്കാരെ இங்கே இருக்கிறவங்க. ஓகே. தென்னை மரம். இங்கே தாங்க சஃபாரி டிக்கெட் கவுண்டரு. இப்போ ஒன்றா இப்படி வருங்க. இங்கே இப்படி ஏறிக்காங்க. சஃபாரி கிளம்பியாச்சுங்க. தோல்பட்டி ஃபஸ்ட் டே. சிவ் இன்னைக்கு நம்ம தோல்பட்டி சஃபாரி. நீ உன் கால் சின்ன கால் வச்சுக்கலாம். என்ன பார்க்கணுமா? டைகர் வரணும். ஐயப்பன் கிட்ட சொல்லணும். ஐயப்ப சுவாமி
ஸ்பாட்டடு அங்கே ரூம் கிட்டே வருமா மஷிவ் ஸ்பாட்டட் டீஸ் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஸ்பாட்டட் டீஸ் நிறைய இருக்குங்க இதான் ஓ பேபிங்க ஃபஸ்ட் டைமாக போகிறாங்க தோல்பட்டி சஃபாரி இங்கே டோட்டலாகவே ஃபாரஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க முத்தங்கால வந்து காடு வியூ வந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது இங்கே வேறு மாதிரி மரங்கள் டீர்ஸுங்க ஸ்பாட்டு டீஸுங்க நிறையா இருக்குங்க இந்த இடத்துல ஓடுது பேர்டுங்க முன்னால் இருக்கிறதுங்க கொக்குங்க ஓகே அந்த லாஸ்ட்டுங்க கன்னியாஸ்திரி கொக்கு அந்த லாஸ்ட் ஓகே ஓகே பறக்குதுலங்க அது ஃப்ளை பண்ணிச்சுலங்க அது இங்கே வீக்லி எத்தனை டைம் டைகர் சைட் ஆகுதுங்க நார்மலாக ஓகேங்க ஓகேங்க பார்க்கலாங்க டைகருங்க ஓகே ஓகே நிறைய பார்க்கலாம் எது சீசனுங்க இங்கே ஓகே ஓகே ஓகேங்க டைகர் ஸ்பாட்டிங் ஓகே ஓகே மேல் ஃபீமேலுங்களா இங்கே இருக்கிற ஃபீமேல் குட்டி இருக்குங்களா இல்லை எல்லா இடத்துல தண்ணி இருக்கு ஓகே அங்கேயே படுத்துக்குங்க லேசியா ஹன் பண்ணுறதுக்கு வராதுங்களா ஹன் பண்ண இது சஃபாரி ட்ரெக் எவ்வளோ கிலோமீட்டருங்க 21 கிலோமீட்டர் ஒன்றும் விட்டோ ஏதாவது கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் 1.5 hour ஆகும் 1.5 hour ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கும்போது 1.5 hour ஓகே 150 ஓகே டெஸ்ட்டு போய் இதுங்க நேற்று மார்னிங் ஃபீமேலுங்க நல்லா பெரிய டயர் இருக்குங்க மார்னிங் போயிருக்குங்க ஏர்லி மார்னிங் பெரிய டயர் இங்கே இருக்கிற டயரோட ஏஜுங்க ஃபீமேல் சொல்ல முடியும் சார் ஓகே சோமனி டைகர் இருக்கீங்க ஓ டெரிட்டரி இது கிராசிங் ஏரியாங்களா டைகரோட அது பார்த்தா ஓகே ஓகே இப்போ குரூப்பாக பார்க்கலாங்க 2-3 டயர் எல்லாம் ஸ்மால் ஏரியா பட் டைகர் ரொம்ப ஜாஸ்தி ஓ கிராசிங் இது வந்து கிராசிங் எதுனாலங்க தண்ணிக்குங்களா இல்லை மேட்டிங் நிறைய தண்ணி இருக்கு அதுக்கு சாப்பாடு இருக்கு ஓகே அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை இங்கே அண்டிங்காக இல்லையா சார் ஓகே கிளைமேட் சூப்பர் கிளைமேட்டுங்க டைகருக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட் தான் செட் இது டெரிட்டரி ஏரியா அங்கே ஒன்று இருக்கு இந்த பக்கத்துல ஓகே இந்த டைமுக்கு எல்லாம் டிஃபரெண்ட் டைகரை பார்க்கலாம் ஓகே ஓகே ஒரே சஃபாரியில் 2-3 டைகர் கூடி அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கு ஓகேங்க அங்கிருந்து ஒரு 5 months பேக்கு 4 cubs டைகர் 2 மீட்டர் ஓகே ஓகே வண்டிக்கு பக்கத்துலேயே வருங்க வண்டிக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்தாங்க வண்டி பக்கத்துல ஓகே ஓகே அப்போ டிரைவர் பார்த்துட்டேன் ஆ அப்போ இது
சடன்லி வண்டி வந்து நிச்சல்ல அப்ப பெட்டன் இது எந்த சோடிச்சு அப்பதான் பார்த்து டிரைவர் ஓகே ஒன்றும் செய்யல ஃபாஸ்டா ஓடிச்சு பயந்துருக்கு இன்னைக்கு காலையில அല്ല இது லெஃப்ட் பார்த்துருக்கீங்க இங்கேங்க இந்த இடத்துல ரோடு கிராஸ் பண்ணிச்சோங்க അല്ല റോഡിലെ പടുത്തിട്ടുണ്ടാവും ഓക്കെ ഓക്കെ റോഡിലെ ബസ് സഫാരി ഇല്ലங்களா ഫസ്റ്റ് അല്ല ഒരു ലാസ്റ്റ് ഒരു 8:30 அந்த டைமுக்கு ஓ வந்து பயம்லாம் படுத்துக்குதுங்களா வண்டி பயம்லாம் படுத்துட்டு இருக்கு ரோட்டுக்கு அது சின்னது ஓகே நம்மளோட லக்கு தாங்க அதெல்லாம் என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் வண்டி கிடைக்கிறதுல இடையில இந்த சவுண்ட்ல வந்து இடையில படுத்துக்கிட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு அமைப்பு இருக்குதுங்க பார்க்கணும் நம்ம அதோட இடத்துக்கே போனாலும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னா பார்க்க முடியாது ரோட்டுக்கு வருங்க மெயின் ரோட்டுக்கு ரோட்டில் போகிறவங்க அசால்ட்டாக பட்டு போவோம் அந்த கார்டு போய் சார் அந்த கார்டுக்கு ஜாயின் பண்ணுவார் அப்படியே முதுமலைங்க ஜாயின் ஆகலாம் முதுமலை ஜாயின் அது இந்த வழி போகணும் ஓகே முத்தங்கா முத்தங்கா கபினி வந்து போகிறீங்க சார் ஆமாம் ஆமாங்க இங்கிருந்து 2 கிலோமீட்டர் பார்டர் ஓகே ஓகே ஸ்ட்ரைட் போனா கர்நாடகா நானச்சி கேட்டுங்க நானச்சி போகலாம் கபினிக்கும் போகலாம் ஓகே இந்த வழி எஸ் சார் மார்ச் 6 பார்த்தீங்க ஓகே மார்ச் 6 தண்ணியில் படுத்துட்டு காலையில் 7 o'clock ஓப்பனிங் டைம் வந்து அந்த ஓகே டைமுக்கு அப்போ இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சா நல்லா இருக்குங்க இது ஒன்றல்ல 2 இருக்கு 2 இருக்கு பாத்தியா சேம் பைக் சேம் டிரைவர் இது ஒன்று இருக்கு ஆனால் இது வண்டிக்கு முன்னாடி க்ராஸ் பண்ணது இது லெப்படணும் மரத்தில் படுத்துட்டு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டம் அதில் பிளாக் பேந்தர் தான் இவனும் எல்லாம் பார்த்துருக்காங்க வித்த காட்டில் பட் பிளாக் பேந்தர் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் நம்மளும் பார்த்துக்கலாம் பார்த்தது இல்லைங்க 2023 பார்த்துருக்கேன் 2ங்க 2 கப் குட்டி 2 டயர் இது இது டெட் ஆயிடுச்சு டெட் ஆயிடுச்சு அந்த ஏரியில் வேற வந்து அந்த ஓகே ஓகே இது ஒரு ஈவினிங் டைம் ஆனா ஒரு 4:30 எல்லாம் ஆயிடும் ஓகே ஓகே அந்த டைம் இது வண்டிக்கு முன்னாடி கிடக்கிறது அந்த சேம் டைம் ஓகே டெட் ஆயி சொன்னில்லையா அந்த இடத்துல இப்போ புதுசாக வந்திருக்க டயர் வந்திருக்கு இது பிப்ரவரி ഈ മാസം ഫെബ്രുവരിക്ക് பார்த்துருக்கு ஓகே ஓகே ഫോട്ടോഗ്രാഫറെ வந்தெடுத்து அங்கே போய் 5 மினிட் வெயிட் பண்ணலாம் ஓகே இது டெரிட்டரி மார்க்கிங் இருக்கு பாரு டயர் அவங்க காட்டுறாங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு லொக்கேஷன் அந்த மாதிரி இப்போ வண்டி கண்டு பயந்து ஓடிடாதுங்க டைகர் இந்த ஃபாரஸ்ட்ல கிங் ஓகே லயன் தான் கிங் பட் இந்த ஃபாரஸ்ட் கிங் பொதுவாக டைகர் தான் கிங்குங்க லயன் கூட கூட்டமாக இருக்குங்க இது சோலாவா அப்படியே கெத்த மரம் பாருங்க எலிஃபென்ட் ஒரே இடத்துல நிற்காது மூவ் ஆகிட்டே இருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் வாக் பண்ணுவார் ஆமாம் இது சாப்பாடுக்கு அப்போ அது ஒரே இடத்துல நிற்காது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓகே ஓகே 250 கிலோகிராம் ஃபுட்டு வேணும் சாப்பாடு ஆமாங்க அதே மாதிரி குடிக்கிற தண்ணி வேணும் அதே அளவுக்கு அதே அளவுக்கு இந்த மாதிரி ஏ டைமுக்கு அவருடைய பாடி ஹீட்டாக இருக்குல்ல சார் அதுக்கு அது இது இப்படி ஏரெல்லாம் இப்படி பண்ணுவார் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கு அதுதான் நமக்கு
எல்லா டைமுக்கு ஒரே இடத்துல எலிஃபெண்ட் பார்க்க முடியாது. ஓகே இல்லை சார், பட்டை உரிக்கு மரத்து பட்டை சாப்பிடுங்க. மெடிசன் பர்பஸுங்களா? எலிஃபெண்ட் வந்து இந்த தேக்கு மரத்தில் இருக்கிற இந்த பட்டையை வந்து சாப்பிடுங்க மெடிசன் பர்பஸ்க்கு. எப்படி சாப்பிட்றதுன்னு பாருங்கள். ட்ரைபல்ஸ் வந்து ஹனி இங்கே எடுக்கிறாங்க. ஓகே செகண்ட் வந்துருக்கு. புதுசுங்க? புதுசு. ரெண்டு டயருமே இங்கே ஸ்பாட் ஆகிருக்கு. ஸ்பாட் ஆகிருக்கு. இங்கே வந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டா கிடக்கும். சீசனுக்கு கேரண்டி இந்த இடத்துல. அது அந்த க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கிற வாட்டர் வந்து அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்ருக்கேன். ஃப்ரெஷ். சரி, இன்னைக்குங்க சஃபாரிலான சைட் ஆகலைங்க. நீங்கள் சைட்டிங் ஆகிறதுக்கு நிறைய இடம் நல்லா ஓப்பன் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் எவ்வளோ டைகர் இருக்குங்க மொத்தமாக? டோட்டல் 25 சொல்லுது. ஓகே, அதுக்கு ஜாஸ்தி இருக்குது சார். இருக்குங்க. அஃபிஷியலாக கவுண்ட் வந்து 25. அதாவது கோவில், ஐயப்பன் கோவில். ஓகேங்க. ட்ரைபல்ஸ் வருவாருங்க. அந்த சவுண்ட் போடுங்க. இது ஃபுல்லாக வெஜ்ஜு தானேங்க, டீர் மாதிரி. ரைட்டில் போனால் என்ன ரோடுங்க? இந்த ரைட்டு போனால் கர்நாடகாண்ணா. கர்நாடகா. ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போனால் கர்நாடகா பார்டர். ஓகேங்க. நானாச்சி கேட் போகிறதுக்கு அது அந்த ரோட்டில், இந்த ரோட்டில் சேம் ஒரு 4 கிலோமீட்டர் போகலாம். ஓகேங்க. அங்கேருந்து
റൈറ്റ് കട്ട് ചെയ്യുക. ஓகே. റൈറ്റിൽ ഒരു 6 കിലോമീറ്റർ പോണാൽ നാനാച്ചി ഗേറ്റ്. அவ்வளோதாங்களா? അവിടെ അത്രേ ഉള്ളൂ. ഒരു ഇങ്ങനെ നമ്മുടെ വൈൽഡ് ലൈഫ് പക്കം ഇருந்து ഒരു 7 കിലോമീറ്റർ நானாச்சி கேட்டுங்களா? നാനാച്ചി ഗേറ്റ്. இதா ചെവി അനക്കി இதுங்களா? இந்த டீக்கு பாரு சார். ஆமாங்க. இந்த ஸ்ட்ரைட் அந்த ஸ்ட்ரைட் 2 டீக்குட்டு மரத்துக்கு சென்டரில் பாருங்க. ஆமாம் கீழே இருக்கு. அந்த பக்கமாக பார்த்து நிற்குது. ஓகே. நம்ம ஈவினிங் சஃபாரி தோல்பட்டியில் போயிட்டு வந்தோங்க. பெருசாக எந்த அனிமல்ஸுமே சைட் ஆகலை. ஸோ நம்ம 7 o'clock வந்து திருநெல்லி வரைக்கும் போயிட்டு வரலான்னு பிளானுங்க. திருநெல்லி டெம்பிளுங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே போகிறோம். போகிற வழியில் ஏதாவது அனிமல் சைட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஈவினிங் சஃபாரி தோல்பட்டியில் முடிச்சுட்டு ஒரு 7 o'clock போல் திருநெல்லி வரைக்கும் போகிறோங்க. கோயிலுக்கு போகலான்ட்டு. நைட்டு இந்த ரோட்டில் போகிறதுக்கு பாரு எப்படி இருக்குது. எங்கே போகிற வழியில் எலிஃபண்ட்டுங்க ரோட்டொட்டியே நிற்குது. மூணு எலிஃபண்ட். குட்டி யானை ரோட்டு மேலேயே நிற்குது. ரோட்லேயே நிற்குதுங்க. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ரெண்டு பக்கமே ஃபுல் ஃபாரஸ்ட். தொல்பட்டி ஃபாரஸ்ட்டு ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்லி 20 கிலோமீட்டர் தாங்க. 20 கிலோமீட்டருமே ஃபாரஸ்ட். டெம்பிள் ரொம்பவுமே ஃபேமஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற டெம்பிள் பார்த்தீங்கன்னா திருநெல்லி பெருமாள் டெம்பிளுங்க. மகாவிஷ்ணு.
லைட்டிங் ஓகே மின்மணி பூச்சி டஸ்கருங்க என்ன கடைங்க உண்ணியப்பம் உண்ணியப்பம் ஹோட்டலுங்க தேட்டரில் ஹோட்டல் இல்லை சின்ன கடை சின்ன கடைங்க ஓ ஃபேமஸான கடை
நம்ம சஃபாரி முடிச்சுட்டு திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்தோம் டெம்பிளுக்கு. போயிட்டு வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலிஃபென்ட்ஸு, தென் காஸு, டீர்ஸுங்க, அப்புறம் முயல் மாதிரி ஒன்று ஓடிச்சு. வேறு எதுவும் பெருசாக சைட்டாக இல்லைங்க. இன்னும் நிறைய எலிஃபென்ட்ஸுங்க ரோடு ஃபுல்லாக. எல்லாம் பயந்து தான் போகிறாங்க அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. 7:30 பார்த்திங்கன்னா அத்தனை எலிஃபென்ட்ஸு. பக்கத்தில் பட்டாசு ஒன்றுங்க. யானை உள்ளே இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். யானை துரத்துறதுக்கு பட்டாசு வைக்கிறோம். தோல்பட்டி வுட் ஹவுஸ் ஸ்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 அரௌண்டு. வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சுற்றியும் டீல்ஸ் ஏதாவது வந்திருக்காங்க. எல்லாம் டீர் வருனாங்க. தூரி இருக்குங்க. எதையும் காணுங்க.